திருச்சியில் மாற்றம் அமைப்பின் சார்பில் தேசிய மற்றும் மாவட்ட அளவில் தடகள விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்க தேர்வாகியுள்ள தடகள விளையாட்டு வீரர்களுக்கு பாராட்டு மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் நிகழ்வு நடைபெற்றது. கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் வருகின்ற செப்டம்பர் 22 முதல் 2/6/9/2024 வரை தேசிய அளவிலான கேந்திர வித்யாலயா பள்ளிகளுக்கு இடையே நடைபெறவுள்ள தடகள விளையாட்டு போட்டிகளில் திருச்சி காவேரி ஸ்போர்ட்ஸ் கிளப்பை சேர்ந்த தடகள விளையாட்டு வீரர்கள் தேர்வாகி உள்ளனர். 17 வயதினருக்கான தடகள விளையாட்டு பிரிவில் பிரியதர்ஷினி 400 மீட்டர் 800 மீட்டர் 1500 மீட்டர் ஓட்டப்பந்தயத்திலும் 14 வயதினருக்கான தடகள விளையாட்டு பிரிவில் 200 மீட்டர் 400 மீட்டர் 600 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் கிருத்திகாவும் கலந்து கொள்ள உள்ளனர். இதுபோன்று ஈரோடு மாவட்டத்தில் தமிழக தடகள விளையாட்டு சங்கம் சார்பில் தமிழக அளவில் உள்ள மாவட்டங்களுக்கு இடையேயான தடகள விளையாட்டு போட்டிகளில் திருச்சி மாவட்டம் காவேரி ஸ்போர்ட்ஸ் அகாடமியை சேர்ந்த தடகள விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்க உள்ளனர். 20 வயதினர்களுக்கான பிரிவில் ராகுல் வெற்றி கெவினும் 18 வயதினர்களுக்கான பிரிவில் கிருபா லட்சுமி ஷர்லியும் 14 வயதினர்களுக்கான பிரிவில் பர்வேஷ் தர்ஷன் அனுப்பிரியா யோகதர்ஷினி அகலியாவும் பங்கேற்க உள்ளனர். இவர்கள் அனைவரும் கடந்த மாதம் நடைபெற்ற தகுதி சுற்று போட்டியில் பங்கேற்று வெற்றி பெற்று தேர்வாகியுள்ளனர். இவர்கள் அனைவருக்கும் மாற்றம் அமைப்பு மற்றும் பல்வேறு சமூக நல அமைப்புகள் சார்பில் பாராட்டு மற்றும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கும் நிகழ்வு திருச்சி கல்லுக்குழி ரயில்வே விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்வில் நுகர்வோர் பாதுகாப்பு மற்றும் குடிமக்கள் நல சங்கத்தின் தலைவர் ஆர். கோவிந்தராஜ், ரயில்வேதுறை அலுவலக கண்காணிப்பாளரும் தேசிய தடகள விளையாட்டு வீரருமான தமிழரசன், தடகள பயிற்சியாளரும் அஞ்சல் துறை ஊழியருமான முனியாண்டி, மாற்றுத்திறனாளிகள் நல சங்கம் மற்றும் தின சேவை அறக்கட்டளையின் நிர்வாகி சிவபிரகாசம், கண்ணன் அமிர்தம் அறக்கட்டளை தலைவர் யோகா விஜயகுமார், மண்ணுக்கும் மக்களுக்கும் அமைப்பின் திருச்சி கிளை ஒருங்கிணைப்பாளர் கேசவன், தொழில் அதிபர் சிவகுமார், மாற்றம் அமைப்பின் நிர்வாகிகள், விளையாட்டு பிரிவு செயலாளரும் தடகள விளையாட்டு பயிற்சியாளருமான சுரேஷ் பாபு, மகளிர் பிரிவு செயலாளர் வழக்கறிஞர் கார்த்திகா, சட்ட ஆலோசகர் வழக்கறிஞர் ஆறுமுகம், டாக்டர் ஆர்ம்ஸ்ட்ராங், ராபி ரத்தினகுமார், மாற்றம் அமைப்பின் நிறுவன தலைவரும் தேசிய மாநில அளவில் விருதுகள் பெற்ற குறும்படத்தின் நடிகரும் இயக்குனருமான ஆர். ஏ. தாமஸ் மற்றும் திரளான விளையாட்டு வீரர்கள், பெற்றோர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திருச்சிராப்பள்ளியில் இருந்து நிருபர் எல். பாபுவின் அறிக்கை. அப்புறம் நாங்களாம் வரும்போது என்ன பண்ணுவீங்க? மரக்கன்று நடுவீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது ஈவெண்ட்டில் போய் நீங்கள் வின் பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன பண்ணுவோம்? உங்களை பாராட்டி நீங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ப்ரைஸ் வாங்குறீங்க, அதுக்கு வாழ்த்து அனுப்புகிறோம். நீங்கள் எத்தனை பேர் ப்ரைஸ் வாங்குறாங்களோ இங்கே அது மாதிரி டபுள் மடங்கு வாழ்த்துக்கள் இருக்கும். நீங்கள் இந்த திரைப்படம்லாம் பார்த்துருக்கீங்களா? கப்பு குட்டியம் அப்படின்னு சொல்லுவாங்க. பரவாயில்ல ஆண்டி, இதுல போட்டோ எடுக்கலாம், வீடியோ எடுத்துட்டு போட்டோ எடுக்கலாம் அதுல. சரி, இப்போ இன்னைக்கு நம்ம வந்து கூடியதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, நான் ஒரு ஃபோனை வாங்கி கிளாரிட்டி எப்படி இருக்குது ஒருத்தர் ஃபோன் தந்தாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா பல சாதனைகள் வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்ம சுரேஷ் பாபு அவரும் வந்து பயிற்சியில் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸை ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு. இந்த காவேரி ஸ்போர்ட்ஸ் கிளப்ல இருந்து இந்த டீம் வந்து ஒவ்வொரு வருஷமும் நிறைய ஈவெண்ட்டில் வந்து அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வயசு வித்தியாசம் இல்லாமல் எல்லாருமே இந்த ஸ்போர்ட்ஸில் இன்வால்வ்மெண்ட்டோட வந்து அவங்க டெடிக்கேட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறதுனால ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல், இப்படி பல லெவலில் வந்து வின் பண்ணி இன்றைக்கி நேஷ்னல் லெவலில் வந்து பசங்க போய் பார்ட்டிசிபேட் பண்ணுற அளவுக்கு இன்றைக்கி வந்து உயர்ந்திருக்காங்க. முதல்ல உங்கள் எல்லாருக்குமே ஒரு கிளாப்ஸ் கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இவ்வளோ அச்சீவ்மெண்ட்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறது யார்? நீங்கள் பல பேர் குட்டீஸ் பசங்க எல்லாம் ஓடுறீங்க. உங்களை விட உங்கள் பேரண்ட்ஸ் தான் உங்களை வந்து அதிகமாக என்கரேஜ் பண்ணி உங்கள் கூட ஈக்குவலாக அவங்களும் வந்து ஸ்போர்ட்ஸில் என்ன பண்ணுறாங்க, ரெகுலராக கிரவுண்டுக்கு வந்துடுறாங்களா? நிறைய பேரண்ட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறதுனால தான் உங்களால் இந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ண முடியுது. அந்த வகையில் வர அக்டோபர் மாதம் அன்றைக்கி கேரளாவில் நடக்கிற நேஷ்னல் லெவல் போட்டியில் வந்து நம்ம முனியாண்டியான டீமில் இருந்து 2 மாணவிகள் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க. அந்த 2 மாணவிகளும் என்னென்ன ஆக்டிவிட்டீஸில் கலந்துக்க போகிறாங்க, அவங்களோட பேரையும் அவங்க சொல்லிவிட்டு நம்மக்கிட்ட ஃபஸ்ட்டு அவங்க வாழ்த்துக்கள் தெரிவித்து அவங்க வாழ்த்து பெற போகிறாங்க. அதுக்கப்புறமா
ஸ்டேட் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற 3 மாணவர்கள் அதே மாதிரி 3 மாணவிகளையும் நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அதனால் முதல்ல நேஷ்னல் லெவலில் இன்றைக்கி தேர்வாகி அந்த போட்டியில் நாளைக்கு காலையில் ட்ரெயினில் கிளம்புறீங்க இல்லையா, நாளைக்கு காலையில் ட்ரெயினில் கிளம்பக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு பாராட்டு தெரிவிச்சுக்குவோம். நல்ல ஒரு பரிசோட தேர்வு வர வேண்டும். ஓகே.